நடிகர் சியான் விக்ரம் ஒரு மேடையில ரவி மோகனுடைய பர்சனல் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நடிகர் ரவி மோகன் தன்னுடைய சமீபத்து பேட்டியில தன்னோட பர்சனல் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு கொடுமையும் அனுபவிச்சிருந்தாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. இந்த நிலையில சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் சியான் விக்ரம் ஒரு மேடையில ரவி மோகனுடைய பர்சனல் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நடிகர் ரவி மோகனும் அவரோட மனைவி ஆர்த்தியும் டைவர்ஸ் அப்ளை பண்ணி கடந்த 2 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல போக போக பல பேர் ரவி மோகனை சைபர் புல்லிங் பண்றதா சொல்லப்படுது. அதனால அதுக்கு மேல அழுத்தம் தாங்க முடியாத நடிகர் ரவி மோகன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில தன் வாழ்க்கையில் நடந்த பல துயரமான விஷயங்களையும் பல கொடுமைகளையும் அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டியில அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட சொந்தமா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்ல, இருக்கிற ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுமே அது ஜாயிண்ட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை தன்னுடைய மனைவி தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு சின்ன செலவு பண்ணா கூட ஏன் இந்த செலவு பண்றேன், எதுக்கு இந்த செலவு பண்றேன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயம் தொடர்பா தான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில நடிகர் சியான் விக்ரம் பேசின ஒரு வீடியோ இப்போ கடந்த 2 நாட்களா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த மேடையில சியான் விக்ரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரவி மோகன் கிட்ட சொந்தமா ஒரு பர்ஸ் கூட இல்ல, அவருக்கு எப்ப காசு வேணும்னாலுமே அவரோட மனைவி கிட்ட தான் கேட்பாரு. நாங்க 2 பேரும் சந்திக்கும் போது கூட ரவி மோகனுக்கு ஒருவேளை காசு தேவைப்பட்டுச்சுன்னா அவர் என் கிட்ட தான் ஒரு ₹500 இல்ல ₹1000 கேட்பாரு அப்படின்னு சியான் விக்ரம் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த மக்கள் இப்போ இந்த விஷயத்து கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. மேலும் ரவி மோகனே பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு இன்டர்வியூல தன்னோட மனைவி எப்பவுமே ஒரு பொசசிவான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றதையும் பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.